வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 15. உள்ளவா நிரஞ்சனி, எதுக்கு இவ்வளவு யோசனை? புன்னகையுடன் தன் கரம் பற்றி இழுக்கும் சுபத்ராவை சங்கடத்துடன் ஏறிட்டவாறு அவ்வீட்டினுள் நுழைந்தாள் பெண். கையில் தனுஸ்ரீ இருக்க சாய்சரன் அவள் விரல் பிடித்தபடி புதிய சூழலை வேடிக்கை பார்த்தவாறு உடன் நடந்தான். இதான் ஏறும், இனி நம்மரும் என உற்சாகமாக கூறுபவரைக் கண்டு மெல்ல இறுக்கம் தளர்ந்தாள் அவள். ஞாயிறன்று இரவு மித்ரதேவ் தான் வீடு வந்து சேர்ந்து விட்டதை அன்னைக்கு அழைத்து தெரிவிக்க அவரோ உடனே பேசியை நிருவிடம் கொடுக்குமாறு சொன்னார். சொல்லுங்கம்மா, சாப்பிட்டீங்களா? அது ஆச்சு. நான் சில முடிவுகள் எடுத்திருக்கேன். அத சொல்லத்தான் உன்கிட்ட குடுக்க சொன்னேன். ஓ என்றவளிடம், தேவ் இங்க என் கூடவே திரும்ப வீட்டுக்கு வந்துறேன்னு சொல்லிட்டான் என்றார் மகிழ்ச்சியாக. வாவ், சூப்பர்மா. ஒரு வழியா இறங்கி வந்துட்டாங்களா? என்ன விட்டுட்டோன்னு ஒரே அழுக வேற அவனுக்கு. அவரும் பாவந்தான், என்ன செய்யறது? பெருமூச்சுடன் அவள் கூற, சரி, நான் என்னைக்குன்னு நல்ல நாள் பார்த்து சொல்றேன், நீயும் ரெடியாரு என விஷயத்திற்கு வந்தார். நிரஞ்சனிக்கு குழப்பமாக இருந்தது. பட்டென்று வருகிறேன் என்றும் சொல்ல முடியவில்லை. இங்கேயே இருந்து கொள்கிறேன் என்றும் கேட்க முடியவில்லை. அது அர்த்தமற்றதாகவும் தோன்றியது. இங்கே தேவி இருந்தால் அவனுக்காக சமைத்து கொடுத்து என இவளது தேவை இருந்தது. பெரிதான உறுத்தல் எதுவுமின்றி பிள்ளைகளுடன் இவள் உண்டு உறங்க என்று நிம்மதியாக அங்கே தங்கிக் கொண்டாள். இனி செய்வதற்கு வேலை ஒன்றும் இல்லை என்றால் அவ்வசதியை நான் இலவசமாக அனுபவிப்பது சரி கிடையாதே. ஆனால் அதற்காக அவர்களின் முதுகில் ஏறிய வேதாளமாக போகும் இடங்களுக்கெல்லாம் பெரும் சுமையாக பின்னால் செல்வது மட்டும் சரிவருமா என தடுமாறினாள். என்ன சத்தமே இல்லாம இருக்க? இல்லம்மா, நான் இங்க வருது சரியா இருக்குமா? அவள் தயக்கத்துடனே இழுக்க, அந்த வீட்ல தனியா உட்காந்து என்ன செய்ய போற நீ என்றார் சுபா வேகமாக. அதான் யோசிச்சுட்டு இருக்கேம்மா. சார் கிளம்பிட்டாருன்னா இனி இங்க எனக்கு வேலை இல்ல. அதுக்காக உங்க கூடவே ஒட்டிக்கிட்டு தொந்தரவா வரதானோ என மென்று விழுங்கினாள். கண்டிப்பாக பாரபட்சமில்லாத வசை மொழி பெரிதாக கிடைக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்புடன் இவள் நின்றிருக்க, தேவ் பக்கத்துல இருக்கானா, போயிட்டானா என்று சம்பந்தம் இல்லாமல் கேட்டார் அவர். போனை கொடுத்துட்டு அப்பவே ரூமுக்கு போயிட்டாங்க. உன்கிட்ட அன்னைக்கே படிச்சு படிச்சு என்ன சொன்ன என்று பல்லை கடித்தார். அன்னைக்கு என்ன தடுமாறியவள், எதை சொல்றீங்க என்று திணறினாள். எருமை, உன் பிள்ளைங்கள பார்த்த பின்னாடிதான் அவ கொஞ்சமாவது இலக்கிட்டு வரான்னு சொன்னா இல்லையா? ஆமா. அப்புறம் இப்படி பேசினா எப்படி நிரஞ்சனி என்றவர் மதிய வீட்டுக்குள்ள வந்த பிள்ளை முகத்துல உயிர்ப்பே இல்ல. எல்லாத்தையும் எனக்காக அடக்கிக்கிட்டு மரமா நின்னுட்டு இருந்தா. இன்னும் இங்கே தங்கும் பொழுது அவ மனசு என்ன பாடுபடும்னு யோசி. செத்து போன பொண்டாட்டி பிள்ளை நினைப்புல இருந்து வெளிவர முடியாம திரும்பவும் பழைய நிலைக்கு போயிடுவானோன்னு வேற ஏற்கனவே எனக்கு பக்கு பக்குன்னு தான் இருக்கு. உன்னையும் குழந்தைகளையும் தான் மலை போல நம்பி தேவ் இங்க வர்றதுல கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். முடிஞ்சு போன நிகழ்வுகள்ல இருந்து வெளிவரதுக்கு அவனுக்கு புது சூழ்நிலை வேணும். அத உங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த வீட்ல இருக்க சோகத்தை அந்த பிஞ்சு குழந்தைங்களோட சிரிப்பும் விளையாட்டும் தான் நிச்சயம் மாத்தும். எதையும் தயங்கி யோசிச்சு உன்னை நீயே குழப்பிக்காத. நீங்க எங்களுக்கு தொந்தரவா இல்ல என்றார் தெளிவாக. அதற்கு மேல் அவரை வேதனைப்படுத்த விரும்பாமல் கிளம்பி வந்து விட்டாலும் உரிமை இல்லாத இடத்தில் ஒட்டுண்ணியாக இருக்கிறோம் என்கிற தவிப்பு மட்டும் அவளின் அடிநெஞ்சிலிருந்து நீங்கவில்லை. தேவ், உன் திங்ஸ் எல்லாம் கீழ் ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ரெஸ்ட் எடுக்கிறதுனா எடுத்துக்கோ. நாங்க லஞ்ச் ரெடி செஞ்சுட்டு கூப்பிடுறோம். சுரத்தே இல்லாமல் நின்றிருந்தவன் அவரிடம் உணர்வற்று திரும்ப பார்த்திருந்த நிரஞ்சனிக்கே தொண்டை அடைத்தது. மெல்ல தலையசைத்து கொண்டவன் அரை நோக்கி நடக்க சுபத்ராவின் விழிகளில் மழுக்கென்று நீர் தேங்கியது. மா என கவலையுடன் அவரின் கரத்தை இறுக பற்றினாள் பெண். எங்க கூடதான் தங்கணும்னு உன்னை ஏன் கம்பல் பண்ணன்னு இப்ப புரியுதா? அவர் ரோஷத்துடன் கேட்கவும் வேகமாக அணைத்து கொண்டாள் நிரஞ்சனி. சாரி, பிளீஸ், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அவளின் அணைப்பில் தேறிக்கொண்டவர் விலகி குழந்தைகளை பார்த்தார். ஏய், இதுங்க தூங்கிடுச்சு. தாயின் தோளில் தனுஸ்ரீ அசந்திருந்தாள். வா, பெட்ல போடு என நடந்தவர், நிரஞ்சனி, எனக்கு அப்ப அங்கே இங்கேயுமா அல்லாடிட்டு இருந்ததுல இதை யோசிக்கவே தோணல. நீங்க வந்து தங்குறதுக்கு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் செய்யணும்னு பிளான் பண்ணும்போதுதான் இந்த தங்க பிள்ளைக்கு தொட்டில் வசதி வேணுமான்னு இதுவரைக்கும் நம்ம விசாரிக்கவே இல்லையேன்னு ரொம்ப கில்ட்டியா போச்சு. நீயும் தான் எதையும் கேட்க மாட்டேங்கிறப்போ என்றார் வருத்தமாக. அவளுக்கு பழகிடுச்சுமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்ப குழந்தை தொட்டில்ல தான் தூங்குவாள்ல. நான் ஒருத்தி 6 மாச பிள்ளை, பின்ன எப்படி தூங்குமா? இப்போ 7 மாசம் தானே முடிஞ்சிருக்கு. தேவ அப்புறமா தொட்டில் கட்ட சொல்லவா? சும்மா இருங்க. இந்த வீட்ல வந்து இப்படிலாம் செஞ்சா அவருக்கு பழைய ஞாபகம் வந்து கஷ்டமா இருக்காதா என கண்டித்தாள். அது என்னவோ வாஸ்தவந்தான்.
இருந்தாலும் குட்டிக்காக செய்யலாமோன்னு நினைச்சேன். அதெல்லாம் வேணாம், நீங்க வாங்க, நம்ம போய் சமையல பார்க்கலாம். சாய் அங்கிருந்து ஒரு கரடி பொம்மையை தடவிக்கொண்டு நிற்க, என்னடா செல்லம், சும்மா பாத்துக்கிட்டு நிக்கிற, எடுத்துக்கோ என்று சுபா அதை எடுத்து அவன் கைகளில் கொடுக்க பாலகன் முகம் மலர்ந்து போனது. சிரிப்புடன் பார்த்த நிரஞ்சனி வெளியில் நடக்க சுபத்ராவும் பின்தொடர்ந்தார். இங்க வா, உனக்கு விஜயையும் என் மருமகளையும் பேத்தியும் காமிக்கிறேன் என பூஜை அறை அழைத்து சென்றார். மூவரையும் புகைப்படங்களாக பார்த்த நிரஞ்சனிக்கு கண்ணீரெண்டும் கலங்கிக் கொண்டு வந்தது. அதிலும் பால்மணம் மாறா பிள்ளையின் கொள்ளை அழகில் நெஞ்சில் பாரம் ஏறி போனது. போது வா, இதுக்கு மேல இங்க நின்னா அவ்வளவுதான். விளக்கேத்துற நேரம் தவிர மீதி நேரம் ரூம சாத்திதான் வச்சிருப்பேன். இனி அவன் வேற வீட்டுல இருக்கான், இன்னும் கவனமா இருக்கணும் என பெருமூச்சு விட்டு கொண்டார். மாலை அனைவரும் தேநீர் நேரத்தில் இலகுவாக அமர்ந்திருக்க தொலைக்காட்சியில் பெயருக்கு ஏதோ ஓடிக்கொண்டு இருந்தது. அம்மா, குட்டிய பாருங்க, யூரின் போயிட்டா. தேவ் தாயிடம் உரைக்க, ஐயோ, அடுத்து அதிலே கும்மால போட ஆரம்பிச்சிடுவா சூரப்பிள்ளை என அவசரமாக எழுந்து மகளிடம் விரைந்தாள் நிரஞ்சனி. சிரித்த சுபத்ரா, டிரெஸ் மாத்திட்டு வந்து அவளை என்கிட்ட கூடு என்றார். அவள் தலையாட்டி விட்டு நகர, இவனை முன்னாடி போட்டுக்கோ அழைச்சிட்டு போய் ஏதாவது விளையாட வைக்கலாம் இல்லடா, 1.5 வயசுக்கு மேலாச்சு, வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்கோம் என்று மகனிடம் திரும்பினார் அவர். யார, இவனையா? முதல்ல எனக்கு நேரா ஒரு நிமிஷம் சேர்ந்தாப்புல நிக்க சொல்லுங்க, அப்புறம் விளையாட வைக்கிறத பத்தி யோசிக்கலாம் என்றான் தேவ் கிண்டலாக. அதானே, உன் பூச்சாண்டி வேஷம் மாத்தியும் எதுக்குடா உன்னை பார்த்து இப்படி அரண்டு போறான் என வியப்புடன் கேட்டார். என்ன கேட்டா என்று தோள்களை குலுக்கினான் மகன். சாய்க்குட்டி, இங்க வாங்க என சுபா அழைக்கவும் தனக்கு பிடித்த கார் பொம்மையோடு விளையாடியிருந்த பாலகன் நிமிர்ந்து அவரை நோக்கினான். அவர் அருகில் நக்கலாக தன்னை பார்த்திருப்பவனை தயக்கத்துடன் கவனித்தவன் சுபாவிடம் மறுப்பாக தலையசைத்து விட்டு விரைந்து திரும்பிக் கொண்டான். சட்டென்று நகைத்துவிட்ட தேவ், ஆனா இதுவும் ஒரு மாதிரி நல்லாதான் இருக்குமா, என்ன பார்த்து நடுங்கவும் ஒருத்தர் இருக்காங்கிறது சும்மா கெத்தாதான் இருக்கு என மீசையை முறுக்கிக் கொண்டான். தூ, ஒரு குழந்தை பையன் பயத்துல உனக்கு பெருமை வேற என்று மைந்தனை காரி துப்பினார் பெற்றவர். இரவு உணவை தயாரித்து இருந்தபடி, இப்பதான் வீடு ஒரு மாதிரி உயிர்ப்பா இருக்கு. பிள்ளைங்க இருக்கவும் மத்த கவலைக்கு மனம் போகாம தேவும் நார்மலா இருக்கான். நைட்டு தூங்குற நேரம் கொஞ்சம் கஷ்டப்படுவான் தான், போக போக அதுவும் சரியாயிடும். காலத்தோட ஓட்டத்துக்கு நிக்காம ஓடித்தானே ஆகணும் என்றார் சுபத்ரா அலுப்பாக. நிரஞ்சனிக்குமே அங்கே வந்ததிலிருந்து ஒரு தெளிவு பிறந்து இருந்தது. அவர்களின் ஆதரவு இப்படியே தொடருமானால் பிள்ளைகள் சிறிது வளர்ந்தவுடன் நமது வாழ்வு ஆதாரத்துக்கான வழியை ஏற்படுத்திக் கொண்டு இவர்களுக்கும் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்ற நினைப்பில் இருக்கிறாள். நிரஞ்சனி, நாளையில இருந்து தேவையன் கூட ஆபீஸ் வரா. உன்னால தனியா மேனேஜ் செய்ய முடியும் தானே? இங்க ஒன்னும் பயம் கிடையாது. சேஃபான கேட்டட் கம்யூனிட்டி தான். என்ட்ரன்ஸ் கேட்ல இருக்கிற செக்யூரிட்டி இல்லாம ஒவ்வொரு ஸ்ட்ரீட் பிகினிங்லயும் எண்ட்லயும் சிசிடிவி கேமரா இருக்கு. அதோட நம்ம வீட்லயும் வாசல்லையும் உள்ள ஹால்லயும் கேமரா போட்டு இருக்கோம். ஓ சரிம்மா, பாத்துக்கிறேன். பாரு, ஈவினிங் ஒரு வாக் மாதிரி உன்னை வெளியில கூட்டிட்டு போய் ஏரியாவை சுத்தி காமிச்சிருக்கலாம், விட்டுட என நெற்றியில் தட்டி கொண்டார். நாளை காலையில வேணா போலாமாமா? போலாம் போலாம். முன்னெல்லாம் ரெகுலரா வாக்கிங் போவேன், அப்புறம் தலைகீழா மாறி போச்சு. வெளியே போய் மனுஷங்களை எதிர்கொள்ளவே ஒரு மாதிரி பயம். யாரும் தேவ பத்தி கேட்டு என்ன திணறடிச்சிடுவாங்களோ அப்படின்னே ஒதுங்கி இருந்துட்டேன். இனி கேட்டா என் பையன் எல்லாத்துல இருந்தும் வெளியில வந்துட்டான்னு தைரியமா சொல்லலாம்ல என்றார் தெம்பாக. அவரை கனிவுடன் பார்த்தவள் மெல்ல புன்னகைத்தாள். ரொம்ப பேசி உன்னை போர் அடிக்கிறனா? அவர் பரிதாபமாக கேட்கவும் இல்லை என மறுத்து அவள் பதிலளிக்கும் முன்னே, அத வேற அவங்க வாயால சொல்லணுமா? ரொம்ப ரம்பம் போடாம டிஃபன் வேலையை சீக்கிரம் முடிங்க. அங்க அந்த வாண்டு தூக்கத்துக்கு சொக்கிக்கிட்டு சோஃபால சரிஞ்சு படுத்து டெடிய ஒரு வழி பண்ணிட்டு இருக்கான் என்றான் தேவ் அவர்கள் பின்னால் வந்து நின்றபடி. மகனை முறைப்பாக பார்த்து, ரொம்ப தான் ஓட்டாத. இத்தனை மாசமா தனியா தவிச்சு கிடந்ததுக்கு தொண கிடைச்ச சந்தோஷத்துல கொஞ்சம் அதிகமா பேசுறேன், அவ்வளவுதான் என நொடித்து விட்டு, ஆனா நிரஞ்சனி, புள்ள தூங்கிட போறான், நீ போய் அவனுக்கு இட்லியை ஊட்டு, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் என்று அவளை அனுப்பி வைத்தார். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? நெருங்கி வந்த கேட்ட மகனை வாஞ்சியோடு நோக்கியவர் அருகில் இழுத்து நெற்றியில் ஆசையாக முத்தமிட்டார். மா என அவன் சிரிப்புடன் நெளிய, அம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்கேண்டா என்றார் சுபத்ரா நெகிழ்ச்சியாக. அவனும் என ஆமோதித்தபடி சலுகையுடன் அவர் கழுத்தை கட்டிக்கொள்ள, மகனுக்கு குடிக்க தண்ணீர் எடுக்க வந்த நிரஞ்சனி அவர்கள் இருந்த நிலை கண்டு தடுமாறி போனாள். சாரி என அவசரமாக அங்கிருந்து ஓட முயல, தாயிடமிருந்து பட்டென்று ஓரடி நகர்ந்து நின்று சங்கடமாக புருவத்தை கீறிக்கொண்டான் தேவ். ஏய், இப்ப என்ன? நீ உன் பையனை கொஞ்சிற மாதிரி நான் என் பையனை கொஞ்சிக்கிறேன், அதுக்கு எதுக்கு இப்படி அரண்டடிச்சு ஓட பாக்குற? சுபா கராராக கேட்கவும், மா என அதட்டியவன், நான் ரூமுக்கு போறேன்,
என்று விரைந்து வெளியேறி விட்டான். என் புள்ளைக்கு வெக்க வந்துடுச்சு. ஷம்மா, ரொம்ப ஓட்டாதீங்க. நிரஞ்சனி செல்லமாக கண்டிக்க, நான் எங்கடி ஓட்டுன, ரசிச்சேன் என சிலாகித்துக் கொண்டார் அவர். சன்ன சிரிப்புடன் குறுக்காக தலையசைத்தவள், சாய்க்கு தண்ணி எடுக்க வந்து உங்களை டிஸ்டர்ப் செஞ்சுட்ட என உதட்டை பிதுக்கினாள். பரவாயில்ல விடு, இனி ஒன்னாதானே இருக்க போறோம், பழகிக்கலாம். உணவை முடித்து அமர்ந்திருந்த நேரம், உன் டூ வீலரை வேணா ஒரு தடவை சர்வீஸ் விட்டு எடுத்துக்கலாமா தேவ்? நீ வேற இங்க இருக்க டிராஃபிக்கு காரை விட பைக் தான் வசதின்னு புலம்புவ. நம்ம 2 பேரும் வெவ்வேறு டைம்ல பிளேஸ்ல ஒர்க் முடிச்சு கிளம்புற நேரம் இண்டிபெண்டா இருக்கிறது தான் சரி வரும். இல்ல உன் காரை எடுத்துக்கிறதுனாலும் ஓகே தான் என்றார் சுபத்ரா. பாக்குறேம்மா, இப்போதைக்கு காரை யூஸ் பண்றேன். கொஞ்சம் ஸ்டேபிள் ஆன பின்னாடி பைக் ரெடி பண்ணிக்கலாம். அட, இவள பாரு, என் ட்ரெஸ்ஸ புடிச்சு கடிச்சுக்கிட்டு இருக்கா என்று தனுவின் வாயிலிருந்து தன் உடையை மெதுவாக எடுத்து விட்டார். பல்லு முளைக்க போகுதோமா? அப்படின்னா தானே குழந்தைங்க இப்படி கடிக்க பாப்பாங்க. இல்ல, அதுக்கு 9 மாசம் ஆகணும் என்று தகவல் தந்தாள் நிரஞ்சனி. ஓ என்றவனுக்கு தன்னுடைய மகளுக்கு எத்தனை மாதங்களில் பால் பற்கள் முளைத்தது என தன்னால் சிந்தனை பறந்தது. அதனை உணர்ந்து கொண்ட சுபத்ரா, ஏன் தேவ், ரொம்ப நாளா வீம்ஸ் எம்டி கௌதம் உன்னை மீட் பண்ணுன்னு கேட்டுட்டே இருக்காரு. நாளைக்கு பிளான் செய்யலாமா? அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் செஞ்ச புதுசுல தான் நீயும் ஃபீல்டுக்கு வந்ததால நல்லா க்ளோஸ் ஆனவங்க உன்னை மிஸ் பண்றாங்க. என்னதான் நான் ஃபாலோ செஞ்சாலும் உன்னோட பிரசன்ஸையும் கூட எக்ஸ்பெக்ட் பண்றாங்க என்று கவனத்தை மாற்றினார். தேவின் நினைவலைகளிலும் கௌதமின் உருவம் வந்து நிற்க, மிகவும் கலகலப்பான மனிதன் என்று எண்ணி மெல்ல புன்னகைத்துக் கொண்டான். கண்டிப்பா பண்ணலாமா, பட் நாளைக்கு வேணாம், ஒரு 1 வீக் போட்டோம் என்றான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.